வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு பன்னீரை வச்சு ஒரு கூட்டு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம். பெப்பரு தயிர் எல்லாம் வச்சு அதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளி கட் பண்ண பிறகு நம்ம பன்னீரையும் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும். பன்னீர் ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் சின்ன பீஸாக இல்லாமல் அழகாக கட் பண்ணிக்கோங்க. க்யூப்பாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட போகிறோம். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே உள்ளே எடுத்து போட்டுடலாம். நான் அது எல்லாமே மொத்தமாக போட்டோன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் கூட உள்ளே விட்டுடலாம். தயிர் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1-2 கரம் மசாலா எல்லாமே போடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக வசக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் வசக்கிட்டு இப்போ நம்ம தயிர் விட போகிறோம். அதுக்கு முன்னாடி வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் நம்ம தயிர் விடலாம். ஸோ தயிர் விட்டோம்னா அதுக்கப்புறம் அதுலேயே நல்லா எல்லாமே வேகும். வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த தயிர்லேயே நல்லா வேகும். அது வெந்து முடித்து நல்ல ஒரு பசுப்பமாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம பன்னீரை போட போகிறோம். பன்னீரை போட்டோன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதில் தான் விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல தக்காளி நல்லா வேகணும். தக்காளி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா உடச்சி விடுங்க. உடச்சி விட்டிங்கன்னா இந்த தக்காளி கொஞ்சம் நல்ல பசுப்பமாக ஆகணும். தக்காளி முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பன்னீரை போட்டோம். பன்னீரை போட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோன்னா அருமையான இந்த பன்னீர் க்யூபாக தயிர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. தயிர் இதில் நம்ம கரம் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் பொடி போட போகிறோம். பெப்பர் பொடி போட்டோம்னா அதனுடைய அந்த டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த பெப்பர் பொடி. ஸோ பெப்பர் பொடி போட்டு லாஸ்ட்டாக நம்ம அதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ இந்த பன்னீர் எல்லோரும் ஒவ்வொரு வித்தியாசமான டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன், அற்புதமான டிஷ்ஷோட. நன்றி, வணக்கம்.